தமிழால் உன் புகழ் பாடி தேவானம் தினம் தேடி வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சொல்லும் துன்பங்கள் கனியாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. என்னை சொல்லும் துன்பங்கள் கனியாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. மனநோயினால் மூழ்கி படிக்கின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி படிக்கின்ற பொழுதங்கு குணமாக்கி வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நவநாளின் மைய கருத்தாக அமைவது மனமாற்றத்தை வலியுறுத்திய புனித அந்தோணியார். மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். மனமாற்றம் என்பது பாவம் மற்றும் சுய விருப்பங்களில் இருந்து விலகி முழு மனதுடன் கடவுளை நோக்கி திரும்புவதாகும். இதய மாற்றத்தில் இருந்து தொடங்கி வாழ்க்கை முறையில் புதிய கீழ்ப்படிதலுக்கான மாற்றத்தை விளைவிக்கும் ஒரு ரட்சிப்பின் கிருபை. பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதுவாழ்வு பெறுவதே உண்மையான மனமாற்றம். புனித அந்தோணியார் தனது வல்லமையான போதனைகளால் பலரின் மனங்களில் மனமாற்றம் காணச் செய்தார். மனமாற்றம் என்பது கடவுளின் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு ரட்சிப்பை அனுபவிப்பதற்கான மனித பதில் என்று வலியுறுத்தி அறைகூவல் விடுத்து பலரின் மனங்களை இயேசுவின் பால் ஈர்த்துள்ளார். இறைவன் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் உடையவர். ஆதலால் இறைவனிடத்தில் நாம் திரும்பி வருவோம். மனம் மாறிய பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகட்டும். எனவே நாமும் மனம் மாறியவர்களாக புது படைப்பாக நம் அன்பு புனிதர் நமக்கு காட்டுகின்ற அன்பு வழியில் நடந்து தொடர்கின்ற திருப்பலியின் வழியாக இறை ஆசிரை பெற்று இன்பமாக வாழ்வோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வாழ்தூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய நல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இவனும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன்
அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயில்களுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது பூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன், அப்சலோம் நலமா என்று அரசர் வினாவ, பூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 86. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவி சாய்த்து 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 பதிலளியும். ஆண்டவரே,
எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தறியும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன், உன் ஊழியனை காத்தறியும். நீரே என் கடவுள், நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே நீ நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். உம் உதவியில் நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எங்களுக்கு செவி சாய்த்து பதிலளியும். Alleluia, 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 Alleluia. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15, இறைவனின் அருள் வார்த்தைகள் 8 தொடங்கி 10 முடிய. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் விளக்கேற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு மகிழ்ச்சியோடு 13 நாட்கள் திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருநாட்களிலே, இந்த செவ்வாய்க்கிழமையிலே நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு வருகை தந்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த காலங்களிலே அவர் நமக்கு நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்டு நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கோடான கோடி நன்மைகள் செய்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி சொல்வோம் என்ற மேலான எண்ணத்தோடு நாம் வந்திருக்கிறோம். நம்மிலே பலர் நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை, தோல்விகளை, நம்முடைய கண்ணீர்களை, கவலைகளை அந்தோணியாரினுடைய பாதத்தில் வைப்போம். அவர் அவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லட்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கட்டும் என்ற ஒரு நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே இந்த திருப்பலியிலே புனித அந்தோணியாரினுடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே நம்முடைய கண்ணீரை நிச்சயமாக அந்தோணியார் துடைப்பார். நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை அவர் நமக்கு தீர்த்து தருவார். ஏனென்றால் கடவுள் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும், கடவுள் மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க முடியும் என்பதற்கு புனித அந்தோணியாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையை தூண்ட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு நல்ல முறையில் பயன்படும் வண்ணம், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்லும் வண்ணம் அருமையான ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க, தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, விண்ணகத்திலே மகிழ்ச்சி எப்பொழுது ஏற்படும்? விண்ணகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இன்பம் எப்பொழுது ஏற்படும்? இந்த மண்ணகத்தில் எப்பொழுது எல்லாரும் கடவுள் பக்கம் திரும்புகிறார்களோ, எப்பொழுது எல்லாரும் மனம் மாறுகிறார்களோ, அந்த தருணம்தான் கடவுளுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியான தருணம், ஆனந்தமான தருணம் என்று அருமையாக நமக்கு இந்த நாளிலே சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டிய இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 மாதங்களுக்கு முன்பாக பீகார் மாநிலத்திற்கு செல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பீகார் மாநிலத்திலே ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த மாநிலத்திலே இருக்கின்ற முக்கியமான வரலாற்று இடங்களை பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருந்தார். பீகாரினுடைய தலைநகரம் பாட்னாவிலே தங்கியிருந்தோம் 5 நாட்கள். முந்தைய காலத்திலே அந்த பாட்னா பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, அங்கு நிறைய இடங்களை பார்த்தோம். அதிலே ஒரு இடம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது, என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அன்புமிக்கவர்களே, பாட்னாவிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் புத்த கயா என்ற ஒரு இடம் இருக்கிறது. புத்த கயா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்த கயாவிலே புத்தர் போதி மரத்தடியிலே ஞானம் பெற்றார்.
அன்புமிக்கவர்களே, அந்த இடத்துக்கு சென்றவுடன் இன்னொரு இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்கள் அனைவருக்கும் தூண்டியது. அது வெகு தொலைவில் இருந்தது. அது வாரணாசியிலே இருந்தது. வாரணாசியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி சாரநாத் என்ற ஒரு இடம். எனவே இந்த புத்த கயாவுக்கு சென்றுவிட்டு அந்த சாரநாத்திற்கும் எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நாங்கள் உத்தரப்பிரதேசம் வந்தோம். அந்த சாரநாத் என்ற இடத்திற்கு வந்தோம். அன்புமிக்கவர்களே, சாரநாத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்வதற்காக, அந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பை ஏற்பதற்காக இன்று உலகத்தினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு இடம், ரம்யமான ஒரு இடம் அந்த சாரநாத். சாரநாத் என்று சொன்ன உடனேயே நம்முடைய ரூபாய் தாளில் இருக்கின்ற அந்த 2 சிங்கங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். அந்த 2 சிங்கங்கள் அங்கு இருக்கின்றன. அதுதான் நம்முடைய ரூபாயினுடைய அந்த ஒரு முத்திரை தாளாக இருக்கிறது. அது அசோகர் புத்தருக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தூபி. அன்புமிக்கவர்களே, அந்த சாரநாத் என்ற இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நிகழ்வு கூறும் வண்ணம் நாம் அனைவரும் நினைவுறும் வண்ணம் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது. புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூற 2000 ஆண்டுகளுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிமு 555வது ஆண்டிலே முதன்முறையாக புத்தர் அந்த சாரநாத்திற்கு அவர் தன்னுடைய செய்தியை அறிவிக்க வந்தார். புத்தருடைய செய்திகள் அனைத்துமே எளிமையானவை. சமத்துவமாக இருங்கள், அகிம்சையை கடைபிடிங்கள், அன்பாக இருங்கள். அவருடைய முதல் போதனை சமத்துவமாக இருங்கள். இந்த உலகத்திலே ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதி வேற்றுமை இருக்கக்கூடாது. எல்லாரும் கடவுள் முன் சமம் என்பது அவருடைய முதல் போதனை. இந்த போதனையை அந்த காலத்தில் வாழ்ந்த, இந்தியாவில் வாழ்ந்த அந்த முற்போக்கு ஜாதியினர், உயர்ந்த ஜாதியினர் ஏற்கவில்லை. ஏனென்றால் இந்த மனித வரலாற்றிலே முதலாக இயேசுவுக்கு முன்பாகவே கூட இந்த உலகத்தில் ஜாதி இல்லை, ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது என்று முதல் குரல் ஒலித்தது அந்த புத்தர். எனவே பெரிய ஜாதிக்காரர்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அவருடைய போதனையை ஏற்கவில்லை. எனவே அவர் அந்த சாரநாத்திலே ஒரு மரத்திற்கு அடியிலே ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே அவர் அமர்ந்து போதித்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்பாக 100கணக்கான மக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இவருடைய போதனையை பிடிக்காமல் ஒரு பெண்மணி அந்த வீட்டினுடைய கூரையில் இருந்து ஒரு பக்கெட்டிலே சாணியை கரைத்து அந்த புத்தர் மீது ஊற்றினார். புத்தருடைய முகம் முழுவதும் சாணி. உடனே ஏறெடுத்து பார்க்கிறார். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு புன்னகைத்து மீண்டும் தன்னுடைய அந்த பிரசங்கத்தை தொடர்கிறார். அந்த நாள் முழுவதும் அவருடைய மூஞ்சிலே, முகத்திலே சாணியை வழிந்து கொண்டுதான் அவர் பேசிக் கொண்டிருந்தார், செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அமைதியாக இருங்கள், சமத்துவமாக இருங்கள், அன்பாக இருங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் அதே சாரநாத் ஊரிலே மறுநாள் அதே ஒரு மரத்திற்கு அடியிலே, அதே வீட்டினுடைய திண்ணையிலே அமர்ந்து அவர் போதித்து கொண்டிருந்தார். 100கணக்கான மக்கள் அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். போதனை ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே பெண்மணி அதே வீட்டிலிருந்து மீண்டும் ஒரு பக்கெட் சாணியை கரைத்து அவருடைய மூஞ்சிலே ஊற்றினாள். அவருடைய மூஞ்சி முழுவதுமாக சாணி படிந்திருந்தது. அவர் அந்த பெண்மணியை பார்த்தார், சிரித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய போதனையை தொடர்ந்தார். ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசினார். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். அடுத்தபடியாக 3வது நாள் அதே சாரநாத் ஊரிலே, அதே மரத்துக்கு அடியிலே, அதே வீட்டு திண்ணையிலே அவர் போதித்து கொண்டிருந்தார். கூட்டம் 100 பேர் இருந்தவர்கள் 200 பேராக மாறியிருந்தார்கள். அதே பெண்மணி மீண்டும் ஒரு பக்கெட்டிலே சாணியை கரைத்து அவருடைய மூஞ்சிலே ஊற்றினாள். மீண்டும் அந்த பெண்மணியை பார்த்து அவர் புன்முறித்தார், சிரித்தார். மீண்டும் தன்னுடைய செய்தியை தொடர்ந்து கொண்டிருந்தார். 4வது நாள் மீண்டும் அதே ஊர், அவர் அதே மரத்தடி, அதே திண்ணை அடியிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். அன்று 300 மக்கள் வைந்திருந்தார்கள். முதல் நாளிலே 100, 2வது நாளிலே 100, 3வது நாளிலே 200, 4வது நாளிலே 300. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். பேசி முடிக்கப் போகிறார். 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். மேலே பார்த்து கொண்டிருந்தார். யாரும் சாணி கரைத்து ஊத்தவில்லை.
எனவே கூட்டத்து மக்களை நோக்கி கேட்கிறார், என் மேல ஒருத்தங்க வழக்கமா சாணி கரைச்சி ஊத்துவாங்க, அவங்க இன்னைக்கு ஊத்தலியா என்று கேட்டார். உடனே கூட்டத்திலே அந்த 300 பேச்சிலே ஒரு பெண்மணி எழுந்து, நான் தான் அந்த பெண்மணி, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன், உங்கள் போதனை எனக்கு பிடித்து விட்டது, உங்களின் சீடத்தியாக நான் மாறிவிட்டேன் என்று அவள் கூறினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பிறரை மனம் மாற்றினார் என்று பாருங்கள். மனம் மாற்றுவதற்கு அவர் கையாண்ட வழிகளை பாருங்கள். அந்த பெண்மணியே யார் அவருக்கு துரோகம் செய்தார்களோ, யார் அவரை கேவலப்படுத்தினார்களோ, யார் அந்த பெண்மணிக்கு, யார் அந்த புத்தரை கேவலப்படுத்தி நாசப்படுத்தி அந்த கூட்டத்திலே சாணியை எள்ளி எறிந்தார்களோ, அந்த பெண்மணியை கூட அன்பினால் பாசத்தினால் அரவணைத்து தன்னுடைய சீடத்தியாக மாற்றிவிட்டார் புத்தர். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் பெற்றோர்களாகிய நாம் சமூகத்திலே தலைவர்களாக இருக்கிறோம், குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம். ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவரை கண்டிக்க நாம் பல வழிகளை நாம் வைத்திருக்கிறோம். இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, திருச்சபையிலே திருச்சபை சட்டம் இருக்கிறது, கேடனலா இருக்கிறது. இவ்வாறு நம்முடைய ஊரிலே ஊர் சபை இருக்கிறது, ஊர்க்கூட்டம் இருக்கிறது. எனவே ஒருவர் தவறு செய்தால் அவரை கண்டிப்பதற்கு பல வழிகளை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய திருச்சபையிலே, தமிழ்நாட்டு அரசிலே, இந்தியாவிலே, ஏன் உலகத்திலே நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன, கொலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன, லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எவ்வளவுதான் சட்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் மதங்கள் இருந்தாலும், மதங்களாலும் மக்களை மனமாற்ற முடியவில்லை, சட்டங்களாலும் மனமாற்றம் செய்ய முடியவில்லை. ஆனால் புத்தர் எளிதாக மக்களை மனம் மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள். இன்று ஒரு சமூக தலைவன் கஷ்டப்படுவது போல, திருச்சபையின் தலைவர்கள் கஷ்டப்படுவது போல, நம்முடைய அரசியல்வாதிகள் கஷ்டப்படுவது போல, காவல்துறையினர் கஷ்டப்படுவது போல அவர் கஷ்டப்படாமல் எளிதாக தன்னுடைய பாணியிலே மிக அழகாக மக்களை மனம் மாற்றினார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் மாற்றுகின்ற பாணியே தனி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் மாற்றுகின்ற வழியே தனி. அவர் வழி தனி வழி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், 10 கட்டளைகளை மீறிய பெண். 10 கட்டளைகளை யாராவது மீறினால் அவர்களுக்கு சாவான பாவம் அது. அவர்களை கொல்ல வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையாக போடப்பட்டிருக்கிறது. சதுசேயர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த விபச்சார பெண்ணை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள். அந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், அந்த மறைநூல் அறிஞர்கள். யார் இந்த மறைநூல் அறிஞர்கள்? யார் இந்த சதுசேயர்கள்? லேவியர் ஆகமத்தை கரைத்து குடித்தவர்கள், இணைச்சட்ட நூலை கரைத்து குடித்தவர்கள். லேவியர் புத்தகத்திலே நீங்கள் புரட்டி பாருங்கள், சட்டம் சட்டம் சட்டம். இணைச்சட்ட நூலை புரட்டி பாருங்கள், சட்டம் சட்டம் சட்டம். எனவே இந்த சட்டத்தை மீறினால் அனைவருக்கும் தண்டனை உண்டு என்று கருதியவர்கள். எனவே இயேசுவிடம் வருகிறார்கள். பாருங்கள் போதகரே, இந்த பெண்மணி 10 கட்டளையை மீறி இருக்கிறாள், விபச்சாரம் செய்திருக்கிறாள், சாவான பாவத்திற்கு இவள் உட்பட வேண்டும். எனவே இவளை கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு அமைதியாக இருக்கிறார். தரையிலே குனிந்து கொண்டு குனிந்தவாறே பதில் சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்று கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, அனைவரும் அப்படியே நிற்கிறார்கள். 10 நிமிடம் செல்கிறது. 10 நிமிடம் கழித்து இயேசு பார்க்கிறார், அந்த 50 பேரும் இல்லை, இந்த பெண்மணி மட்டும் நின்று கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த 50 பேர் அனைவருமே சட்டம் படித்தவர்கள், நல்லவர்கள், சமூகத்திலே யோக்கியர்கள் என்று கருதப்பட்டவர்கள். மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் 50 பேரும் காணாமல் போய்விட்டார்கள். இயேசு கேட்கிறார், அம்மா அவர்கள் எங்கே என்கிறார். அவர்கள் போய்விட்டார்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். அவர்கள் உன் மீது கல் எறியவில்லையா என்று கேட்கிறார். இல்லை ஆண்டவரே என்கிறார். இயேசு சொல்கின்ற வார்த்தை தான்
அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் உன் மீது தீர்ப்பிட மாட்டேன், நானும் உன்னை குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன், அமைதியாக போய் வா என்று கூறுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இயேசுவினுடைய பாணி. மக்களை, ஆன்மாக்களை மீட்கின்ற பாணி, பாவிகளை மனம் மாற்றுகின்ற பாணி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த சட்டம் படித்த சதிசெயர்கள், பதிசெயர்கள், அந்த மறைநூல் அறிஞர்கள் சட்டம் படித்திருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பெண்மணி மீது அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்புமிக்கவர்களே, இந்த பெண்மணி யார்? இந்த பெண்மணி தான் மகதலா மரியா. என்று இயேசுவை சந்தித்தாளோ அன்று முதல் இயேசுவின் சீடத்தியாக மாறிவிட்டாள். நீங்கள் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு இயேசுவை அடித்து மிதித்து துவைத்து அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதருடைய நெருங்கிய 12 ஆண் சீடர்கள் பறந்து ஓடிவிட்டார்கள். ஒரே ஒரு பெண்மணி, இந்த மதலேன் மரியா, யோவான் சீடரோடு சேர்ந்து, அவள் அன்னை கன்னிமரியாளோடு சேர்ந்து இயேசுவோடு இருக்கிறாள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தவுடன் அவளால் தூங்க முடியவில்லை. 2 நாட்கள் தூங்க முடியவில்லை. இந்த மதலேன் மரியா மீண்டும் மீண்டும் கல்லறைக்கு வந்து அவர் என்ன செய்கிறார்? இயேசுநாதருடைய இறந்த உடம்பிலே நறுமண தைலம் பூசுவதற்காக வருகிறார். இயேசுநாதருடைய உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் காண முடியவில்லை. பதறி போகிறாள். வெளியே, கல்லறைக்கு வெளியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அது இயேசு என்று கூட அறியாமல் இயேசுவை பார்த்து, பாருங்கள், இந்த கல்லறையில் என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய மீட்பரை வைத்திருந்தார்கள், அவரை தூக்கி போய்விட்டார்கள், எங்கு வைத்தனரோ தெரியவில்லை, எங்கு இருக்கிறார், நீர் சொல்லும் என்று இயேசுவிடமே கேட்கிறாள். இயேசு அன்போடு அழைக்கிறார். மரியா என்று சொல்லவுடன், என்னை பெயர் கொண்டு அழைக்கின்ற ஒரே ஒரு உரிமை இயேசுவுக்குத்தான் உண்டு. இயேசுவை தவிர வேறு யார் என்னை இப்படி அழகாக மரியா என்று பெயர் சொல்லி அழைக்க முடியும் என்று ஓடி போய் இயேசுவை கட்டி கொள்கிறார். இயேசு அருமையாக சொல்கிறார், மரியா, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் விண்ணகம் செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, பாருங்கள், இயேசுநாதரை எந்த அளவுக்கு அவள் அன்பு செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் ஒன்றையே செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பாவியான அந்த மரியாளை இயேசு என்னைக்கு சந்தித்தாரோ, அந்த மகதலேன் மரியாளை என்று சந்தித்தாரோ, அந்த சந்தித்த நாளிலிருந்து இயேசுநாதருடைய அணுகுமுறை, இயேசுநாதருடைய அன்பு, அவருடைய ஆதரவு மரியாளுக்கு பிடித்து போய்விட்டது. அவள் அப்படியே இயேசுநாதருடைய சீடத்தியாக மாறிவிட்டாள். அன்புமிக்கவர்களே, நீங்கள் நற்செய்தி முழுவதும் வாசித்து பாருங்கள். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அங்கு சுங்கத்துறையிலே மத்தேயு அமர்ந்திருக்கிறார். மத்தேயு ஒரு வரி தண்டுபவர். இயேசுநாதருடைய காலத்திலே வரி தண்டுபவர்கள் அனைவருமே ரவுடிகள் என்று கருதப்பட்டார்கள், பாவிகள் என்று கருதப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த வரி தண்டுபவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கின்ற கந்து வட்டி போன்றவர்கள். மக்களிடம், ரோமை அரசாங்கத்திற்கும் மக்களிடம் தலைமைச் சங்கத்திற்கும் அவர்கள் வரி வசூல் செய்வார்கள். 10 ரூபாய் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 100 ரூபாய் வாங்குவார்கள். அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏழைகளை அடிப்பார்கள், மிதிப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, வட்டி பெருகிக் கொண்டே சென்றால் ஒரு காலத்திலே வட்டிக்கு அதிகமாக வட்டி எடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவருடைய வீட்டையே கூட எடுத்துக் கொள்வார்கள், அபகரித்துக் கொள்வார்கள். எனவே இந்த வரி தண்டுபவரை யூத சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. அத்தகைய ஒரு வரி தண்டுபவர் தான் மத்தேயு. மத்தேயுவை பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மத்தேயு, என் பின்னே வா என்று சொல்கிறார். அவனும் இயேசுவின் பின்னால் வருகிறான். மறுநாள் அந்த மத்தேயு இயேசுவுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். இயேசு அந்த பாவியின் வீட்டிலே விருந்தோன்கிறார். இதே பரிசேயர்கள், இதே சதுசேயர்கள், இதே மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் பாவியின் வீட்டில் விருந்துண்ணலாம் என்று கேட்கிறார்கள். இயேசு அருமையாக கூறுகிறார், நான் நோய் யுற்றவர்களுக்காக வந்திருக்கிறேன், நோய் அற்றவர்களுக்காக நான் வரவில்லை, இரக்கம்தான் மக்களை மனம் மாற்றும் என்று அருமையாக கூறுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இயேசுநாதர் மக்களை மனம் மாற்ற அவர் காட்டிய வழி, அவர் பின்பற்றிய பாணி, அவர் தேர்ந்தெடுத்த
ஒரு அருமையான வழிமுறை மக்களை அன்பு செய்து அதன் மூலமாக மக்களை கடவுள் பக்கம் கொண்டு வருவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை மனமாற்ற வேண்டும் என்று சொன்னால், பிறரை கடவுளின் பிள்ளைகளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டத்தை விட, சமுதாயத்தை விட, சமூக அமைப்பை விட நம்முடைய தனிப்பட்ட பாசமும் தனிப்பட்ட அன்பும் தான் மக்களை கடவுளிடம் கூட்டு வரும் என்பதற்கு அருமையான சான்றாக இயேசுநாதருடைய வாழ்க்கை விளங்குகிறது. அன்புமிக்கவர்களே, நீங்கள் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். புனித அந்தோணியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மறையுறையினால் அல்ல, தன்னுடைய செல்வத்தினால் அல்ல, தன்னுடைய குரு, தன்னுடைய அந்த திருச்சபை என்ற ஒரு பலத்தினால் அல்ல, அவர் மக்களை மனமாற்ற விரும்பியது. அன்புமிக்கவர்களே, அந்தோணியார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலம், 13ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம். அன்புமிக்கவர்களே, புனித அந்தோணியாரினுடைய காலத்திலே உலகத்திலே 3 பல்கலைக்கழகங்கள் சிறந்து விளங்கின. ஒன்று ரோமையில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ பல்கலைக்கழகம், 2வது இந்தியாவில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம், 3வது மொரோக்கா என்ற தீவில் உள்ள வடக்கு ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுடைய பல்கலைக்கழகம். இந்த இஸ்லாமிய ஆட்களினுடைய பல்கலைக்கழகம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு, ரோமையிலே இருந்த திருச்சபைக்கு சவால் விட்டது. எவ்வாறு ரோமை திருச்சபையிலே அந்த பல்கலைக்கழகத்திலே அனைத்தும் சிறந்து விளங்கியதோ, அதே போல ரோமைக்கு நிகராக மொரோக்காவிலே இஸ்லாமியர்கள் கல்லூரிகள் வைத்திருந்தார்கள், பல்கலைக்கழகங்கள் வைத்திருந்தார்கள். தங்களுடைய மொரோக்கோ நாட்டிலே ஒரு பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட அங்கு வர முடியாது. யாரும் பிற மதத்தை பற்றி அங்கு போதிக்க முடியாது. இஸ்லாமிய மதத்தை தவிர ஒரு எறும்பு காக்கா கூட அந்த மொரோக்கோ நாட்டிற்கு வர முடியாது. ஆனால் நம்முடைய அந்தோணியார் சார்ந்த சபையை சார்ந்த குருக்கள் தைரியத்தோடு அங்கு போனார்கள். 6 பேர் போனார்கள். 6 பேரும் பிரேதமாக, சடலமாக திரும்பி வந்தார்கள். அவர்களை அந்த மொரோக்கோ நாட்டு மக்கள் கொன்று விட்டார்கள். காரணம், நீங்கள் வேற சமயத்தோடு வந்திருக்கிறீர்கள், இயேசுவை பற்றி பேசுகிறீர்கள் என்று மொரோக்கோ தீவிலே புனித அந்தோணியார் சார்ந்திருந்த 6 குருக்களை கொன்று சடலத்தை அவர்கள் அனுப்பினார்கள். இந்த 6 பேரை அந்தோணியார் பார்க்கிறார். நிறைய பேர் இனிமேல் நாங்கள் மொரோக்கோ போக மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அந்தோணியார் அந்த மக்கள் மீது அன்பு கொள்கிறார். அந்த இஸ்லாமிய மக்கள் மீது அன்பு கொள்கிறார். அந்த இஸ்லாமியர் மக்கள் இயேசுவின் பக்கம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எல்லா குருக்களும் அவரை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் மொரோக்காவுக்கு போவேன் என்கிறார். இயேசு என்னுடைய உயிரை காப்பாற்றுவார், என்னுடைய மக்களாக நான் மொரோக்கோ மக்களை மாற்றுவேன் என்று அவர் மொரோக்கோ தீவுக்கு பயணமாறுகிறார். என்ன ஆச்சரியம்! அந்த மொரோக்காவிலே அவர் அன்போடு பேசிய விதம், பாசத்தோடு பேசிய விதம், அன்போடும் பாசத்தோடும் நற்செய்தியை கொண்டு சென்ற விதம் அவரை பாதுகாத்தது. ஆனால் அவருக்கு அங்கு அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை. காரணம், அவருக்கு உடம்புக்கு சரியில்லை. எனவே உடம்புக்கு ரொம்ப சரியில்லாததால் மீண்டும் அவர் ரோமைக்கு வந்து விடுகிறார். மொரோக்கோ நகரிலே பிற சமயை பற்றி போதித்த ஒரே ஒரு நபர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் தான். அதற்கு காரணம் அவருடைய வழி தனி வழி. அவருடைய வழியானது சட்டம் என்பது அல்ல, அன்பு. அன்பினால் தான் மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வர முடியும் என்பதை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார். நாமும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு அவர்களை கடவுள் பால் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இறைவன் பால் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அன்பினால் மட்டுமே முடியும் என்பதை அருமையாக நற்செய்தி வாசகமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் புனித அந்தோணியார் வாழ்வும் எடுத்து கூறுகிறது. எனவே இத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமக்கு தேவையான வரங்களை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். எம் தாய் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அதை சீர்படுத்த திருத்தந்தை எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். திரு அவை மேலும் வளரவும்
மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற இறை இயேசுவின் அழைப்பை மக்களுக்கு விடுத்து அதை நாளும் வாழ்வாக்க வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியார் பெயரை தாங்கியுள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்காகவும், தொழில் நிறுவனங்களுக்காகவும், மருத்துவமனைகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், உடல் உள்ள மனநோயால் வருந்தும் அனைவருக்கும் பூரண சுகம் தந்து உமக்கு சாட்சியான மக்களாக வாழ தேவையான அருளை பொழிந்து காத்திட வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களின் பணி சிறக்கவும், உம் மக்களை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் வழிநடத்த தேவையான அருள் பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் வாழும் மக்களாகிய எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் புனித அந்தோணியாரின் அற்புத பண்புகளை தமதாக்கி மனம் மாறி பாவ நிலைகளில் இருந்து விடுபட்டு புண்ணிய வாழ்வு வாழவும், மறையுறையின் ஆழத்தை புரிந்து நல்ல இறை மக்களாக மாற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஆண்டவரை மன்றாடுவோம். எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலின் திருநாளிலே உம்முடைய காலடிகளுக்கு வந்து எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய கவலைகளை, கண்ணீர்களை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். எங்களுடைய தகுதியிலோ, திறமையிலோ, சக்தியிலோ, ஆற்றலிலோ நம்பிக்கை வைக்காமல் உமது இரக்கத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து இந்த வரங்களையெல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடைவிடாது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவை ஊட்டுகிறீர். அவரது படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிவரையும் கடவுளின் தாயுமான மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் தூய அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயின்று பாடுவோம். தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோர்ந்து உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது பெற்றுமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது மொழிகிறே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம்முடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. இயேசு நமக்கு தந்திருக்கின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் இவரே உலகின் பாங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களை, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் எழுந்து நின்று பக்தியாய் கரங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது வரும் வேளை இது என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்து என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்து என் நன்றி நான் சொல்வேன். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலை பாவினான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை நீந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை நீந்தார். அருளமுதை என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகு
காலமெல்லாம் வருவார். பெருமையின் மேன்மை பேரருள் சுடரில் பாசத்தினை பொழிவார். கருணையின் அமுதை பவித்திராழகை காலமெல்லாம் வருவார். பெருமையின் மேன்மை பேரருள் சுடரில் பாசத்தினை பொழிவார். பாசத்தினை பொழிவார். என்னாயின் இயேசு இன்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மணி என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளில் என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலை நமக்காக தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருள் முனைவர் வியாகப்பராஜ் அவர்கள். நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பேராசிரியராக பல்வேறு குறுமடங்களுக்கு சென்று விவிலியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்லதொரு மறையுரை அளித்தார்கள். அருட்தந்தை வியாகப்பராஜ் அவர்களுக்கும் இணைந்து ஜெபித்த அருட்தந்தை அருள்ராஜ், அருட்தந்தை ஜெமல்ஸ் ஜேம்ஸ், அருட்தந்தை ஜோசப் ராஜன், அருட்தந்தை சேவியர், அருட்தந்தை தயாளன், அருட்தந்தை மரியதாஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வந்திருப்பது புனித அந்தோணியாருடைய திருத்தலம். இது ஒரு புனிதமான இடம். எனவே எப்போதும் பக்தி நிறைந்த இறை உணர்வோடு இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற போது அமைதியாக ஜெபியுங்கள். அலைபேசியை ஆலயத்திற்குள் பயன்படுத்தாதீர்கள். புதுமை கிணற்றில் குளிக்கிற போது யாரும் உள்ளாடைகள் மட்டும் அணிந்து குளிக்காதீர்கள். புதுமை கிணற்று வளாகத்திற்குள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து யாரும் அதற்கு தடையாக இருக்காதீர்கள். யாரெல்லாம் இங்கு தங்க விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவரும் இரவு 9:30 மணிக்கு முன்பதாகவே இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்போது திருப்பலி நிறைவு பெற்ற உடனேயே நற்கருணை ஆராதனையும் அதை தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு நீங்கள் இறையாசீர் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நமது ஆலயத்தின் நுழைவு வாயில் அருகே வீரமா முனிவர் சித்தவ மருத்துவமனை பிரிவானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறை மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. மன்றாடுவோமாக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் திருநாட்களில் நவநாட்களில் உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
உம்மிடமிருந்து நாங்கள் இன்று பெற்றுக்கொண்ட அன்பை, ஆறுதலை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே முழந்தால் படிக்கிட்டுக் கொள்வோம். 1 மணி பேருந்திற்கு கிளம்புகிறவர்கள் கிளம்பி விடுவார்கள். இது திருவிழாவின் நாட்கள். ஆகவே இப்போது ஒரு நற்கருணை ஆராதனை, குணமளிக்கின்ற நற்கருணை ஆராதனையானது நடைபெறுகிறது. எனவே உருக்கத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டாம். குணம் அளிக்கப்படுகின்ற நற்கருணை இந்த ஆராதனை திருவிழாவை முன்னிட்டு இந்த திருவிழாவின் நாட்களிலே திருப்பலியினுடைய இறுதியாக ஒரு நலம், குணம் அந்தோணியாரிடமிருந்து பெறுகின்ற நற்கருணை ஆசிரியில் முடிந்தவர்கள் கலந்து கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர், தற்பரன் நீரே எம்மை மீட்டீர். அத்துடன் அப்பத்தோடு திண்ணத்தில் எப்பொழுதும் இறைவாழ்வே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீர் ஆட்கொண்டே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவனர் கருணையிலே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படியே நற்கருணை நாதரை ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நற்கருணை நாதர் நமக்குள் வந்திருக்கிறார். இதோ அந்த நற்கருணை நாதரை தான் இந்த திருப்பலியில் எந்த ஆண்டவரை, எந்த அப்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் பெற்றிருக்கிறோமோ அதே ஆண்டவர் நம் கண் முன்னால் நிற்கிறார். அப்படியே பாருங்க, ஆண்டவர் ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போது அவர் சுகம் தருவதற்காக இருக்கிறார், நமக்கு நலம் தருவதற்காக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்குள் வந்தது சும்மா அல்ல. அந்த சக்கேயு மரத்தின் மீது இருந்தான், இறங்கி வா என்று சொன்னார். உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த வீட்டிற்கு போனது சும்மா ஒரு பொழுதுபோக்கிற்காக, நேர போக்கிற்காக அல்ல. அந்த வீட்டிற்கு சென்று அவனுக்கு கடைசியாக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அன்பு குழந்தைகளே, நமக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இயேசுநாதர்கிட்ட அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லோரும் அந்த நற்கருணை நாதரை மட்டும் பாருங்க. ஆண்டவரை பார்த்து அப்படியே பேசுங்க. இயேசுவே, சக்கையின் வீட்டிற்கு சென்றவரே, என்னோடு என் வீட்டிற்கு வாரும். நான் உம்மை தேடி வந்து விட்டேன் ஐயா. எங்கே போய் யாரை சந்திப்பது, என்ன பேசுவது என்று தெரியாமல் கிடந்தேன் தகப்பனே. ஆகவே இந்த புளியம்பட்டி திருத்தலத்திற்கு போனால் எனக்கு ஒரு வழி பிறக்கும், எனக்கு ஒரு யோசனை பிறக்கும், என் வாழ்வின் பாதையில் கிடக்கிற தடைகள் உடைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை தேடி வந்தேன். நற்கருணை நாதரே, இந்த திருப்பலியிலே பாவி எனக்குள் எழுந்தருளி வந்தீரே. இதோ இதோ நன்மை செய்ய தெரியாத, தீமை மட்டுமே செய்ய தெரிந்த, நல்ல பேச்சு பேச தெரியாமல் இதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகின்ற ஒரு பாவி ஆகிய எனக்குள் எழுந்தருளி வந்து விட்டீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. இதோ என்னோடு என் வீட்டிற்கு வாரும். என் வீட்டிற்கு வந்து எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக தாரும். என் வீட்டிற்கு வந்து நீர் என்னோடு இருந்து விளக்கேற்றும் ஆண்டவரே. என் வீடு இரண்டு கிடக்கிறது ஏசப்பா. என் வீட்டிலே பல்வேறு குறைகள் இருக்கிறது. எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறி நிற்கிற பிள்ளையாய் இருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய வல்லமையால், உம்முடைய வாழ்வினால் எனக்கு நலம் தாரும். உம்முடைய அருளினால், உம்முடைய ஆசிரினால் எனக்கு நலம் தாரும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவை உங்க இதயத்துக்குள்ள கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. இயேசு உங்களோடு வந்து உங்களுக்கு நலமும் அருளும் தரணும் சொல்லுங்க. ஆண்டவரே, இப்போது நீர் எனக்கு நலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், சுகம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், என்னை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுள்ள எழுந்தருளி வந்து உம்முடைய தெய்வீக கொடையால் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த புளியம்பட்டி திருத்தலம் எனக்கு நம்பிக்கையினுடைய திருத்தலம். தூய் அந்தோணியாருடைய திருப்பாதம் எனக்கு வலிமையும் நலமும் தருகின்ற திருப்பாதம். அல்ல தகப்பனே, நன்மையின் தெய்வமே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, உம்முடைய பிள்ளை நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடும். என் அன்பு குழந்தாய், இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று. நான் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ வெளிச்சம் பெற்று விட்டாய், நீ வாழ்வு பெற்று விட்டாய், நீ நலம் பெற்று விட்டாய் என்று சொல்லும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் அந்த நலத்தை, அந்த அருளை இந்த நேரத்தில் தருவார். அப்படியே இதயத்துக்குள்ள பாருங்க, ஆண்டவர் இதயத்துக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், இந்த நாள் முழுவதும் பேசலாம். அடுத்து இந்த திருத்தலத்தை தேடி வருவது வரை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை அறிந்தவராக இருக்கிறார், உங்களுடைய ஏற்ற இறக்கத்தை, வாழ்வு தாழ்வை தெரிந்தவராக இருக்கிறார். என்னை அறிந்த தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, ஆண்டவரே எனக்கு நலமும் அருளும் நன்மையும் நீமையும் நீரே தருவீராக. உம்முடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நலம் கிடைப்பதாக. ஆண்டவரே நன்றி இயேசுவே. ஒரு ஆளாக மதித்து, என்னையும் ஒரு பிறவியாக மதித்து எனக்குள் வந்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி ஐயா, நன்றி. அன்பு குழந்தைகளே, அப்படியே அனைவரும் எழுந்து நிற்போம். அப்படியே அந்த பக்தி மாறாம எழுந்து நில்லுங்க. இப்போது ஆண்டவர் நலம் தருகிறார். புளியம்பட்டியிலே சுகம் கிடைப்பதுதான் பெரிது. புளியம்பட்டியிலே சுகம் கிடைப்பதுதான் பெரிது. எனவே இப்போது ஆண்டவர் நமக்கு நலம் தர இருக்கிறார். முதல்ல உடல் நலம் தேவை, உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இரண்டாவதாக இந்த உடல் நலத்தை போலவே மனநலம் தேவை. நம்முடைய மனசு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும். மூன்றாவது ஆன்ம. எனவேதான் ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை, ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் அப்படிமாரு ஏசுநாதர் சொல்லுவாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டால் நோய் போய்விடும். வீட்டிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார் என்றால் அங்கே சமாதானம், சந்தோஷம் வந்துவிடும். எனவே அன்பு குழந்தைகளே,
இப்போது கை தட்டி நம்ம நல்லா பாட்டு பாடுவோம். ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்பலாம் இல்ல. மதிய உணவிற்கு முன்னால் நாம முழுசா தூய்மையாகி போகணும். நலம் தருகிறவரே, குணம் தருகிறவரே. இந்த 10 நிமிஷம் ஆராதனையும் நலத்திற்காக, குணத்திற்காக, சுகத்திற்காக. உடம்புல நோய் இருந்தா கை வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கணும். இதோ பாடல் பாடப்படுகிற பொழுது அந்த உடம்பில் எந்த இடத்தில் நோயோ அந்த இடத்திலே கை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளத்தில் கவலை, வருத்தம், கண்ணீர் இருந்தால் அந்த கண்ணீரை ஆண்டவரே தொடங்கன்னு சொல்லணும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இல்லாமையை, இயலாமையை போக்குங்கன்னு ஜெபிக்கணும். ஏதாவது பாவ கட்டுகள் இருந்தால், நாம் அடிமையாய் கிடந்தால் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை. எனவே 3 வகையான நலத்தை மையப்படுத்தி இந்த பாடலும் ஆராதனையும், அதை தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய இந்த இயேசு உங்கள் மத்தியிலே வந்து நிகழ்வு வருகிறது. எனவே இணைந்து இப்போது சுகம் தருகிறவரே, நலம் தருகிறவரே, என்னை அறிந்த கடவுளே. ஏன்னா உங்களை பத்தி எல்லாம் கடவுளுக்கு தெரியும், தெரியாதது இல்ல. ஏன்னா உள்ள வந்துட்டாரு நற்கருணை வடிவத்தில். ஆனால் அவர் செயலாற்ற வேண்டும். இப்போது இந்த பாடல் அவரை செயல்படுத்துவதற்கு நம்மை உந்தி தள்ளுவதாக. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு. ஜெயம் குணமளிப்பார் இயேசு. எல்லோரும் கைகள் தட்டி இணைந்து பாடுவோம். குணம் தருகிற கடவுள் வாக்கு கொடுத்து விட்டா அப்படியே உள்ள ஜெபிச்சுட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு. குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு. நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. எல்லாரும் குணமளிப்பார், குணமளிப்பார், குணமளிப்பார் இயேசு. நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், நாம் தேடி வந்த குணம் ஆண்டவரிடம் இருக்கிறது. நாம் தேடி வந்த சுகம் ஆண்டவரிடம் இருக்கிறது. நம்முடைய ஏற்ற இறக்கங்களிலே, வாழ்வின் மேடு பள்ளங்களிலே இந்த ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறார். அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கை கும்பிட்டுக்கோங்க, இதயத்துல கை வச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. இப்ப இதயத்துக்குள்ள பாடிக்கிட்டே வாங்க, இதயத்துக்குள்ள பாடிக்கிட்டே வாங்க. நிச்சயம் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், நிச்சயம் ஆண்டவர் எனக்கு நலம் தருவார். கண்ணை மூடிக்கோங்க, இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வந்துருங்க. அந்த இதயத்துக்குள்ள பாடுங்க, இதயத்துக்குள்ள ஆண்டவரோட சொல்லிக்கிட்டே இருங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்திடுவார், அழுகை குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்திடுவார், அழுகை குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார். குணமளிப்பார் இயேசு,
எனக்கு குணமளிப்பார் இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். குணமளிப்பார் இயேசு, எனக்கு குணமளிப்பார் இயேசு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்மை அறிந்த கடவுள் நம்மை அறியாத தெய்வம் அல்ல. எசையா புத்தகத்தில் சொல்லுகிறார், உன் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே நான் உன்னை அறிந்து விட்டேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன், என் அன்பு மகனாக மகளாக உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். உன்னை துன்பத்தில் வாட விடுவேனா? உன்னை நோய் நொடியில் சிக்க விடுவேனா? இதோ என் அன்பு குழந்தாய், என்னை குணம் தருகிறார். எல்லாத்தையும் போடுங்க, எந்த நோயாக இருந்தார்கள், இதோ புது வலி, இன்னும் மருத்துவ சிகிச்சைக்காக சொன்ன எல்லாவற்றிலையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் தொடுகிறார். உள்ளத்தில் இருக்கிற கவலை, கண்ணீர், குறிப்பாக பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனையை குறித்த பயம், இந்த காரியம் எனக்கு பயம், ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கட்டும். இதோ அனைத்தையும் எரிந்து விட்டு நலம் நலம் உனக்கு நலம் நலம் உனக்கு நலம் என்று சொல்லட்டும். ஒளியை வீசவா, வறண்ட நிலத்தை கண்டு அவரும் கண்ணீர் ஊற்றவா, இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார், உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார். குணமளிப்பார் இயேசு, எனக்கு குணமளிப்பார் இயேசு. வாய் திறந்து குணமளிப்பார் இயேசு, எனக்கு குணமளிப்பார் இயேசு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அப்படியே அந்த ஆண்டவரை பாருங்க, அந்த ஆண்டவரை பார்த்துக்கோங்க. அந்த ஆண்டவரை பார்த்துட்டு எந்த கொடுங்க. என் உள்ளமெல்லாம் கவலை நடக்கல வைங்க, என் உடலெல்லாம் துன்பம் உடம்புல வைங்க. இப்போது ஆண்டவர் உங்களை தொடுவதற்காக வருகிறார், உங்கள் அருகிலே வர இருக்கிறார். எனவே நாம் இப்போது தயாரிப்போம். ஒரு 12 ஆண்டுகள் துன்பப்பட்ட பெண்மணிய மனசுல கொண்டாங்க. 12 வருஷம் அந்த அம்மா எல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. ஆனால் ஆண்டவர் அந்த வீதியில் கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த ஆண்டவரை உற்று நோக்கிவிட்டு, நான் வந்தால் போதும், அந்த ஆண்டவர் ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், அவர் நடந்து போகிற வீதியிலே அந்த காற்று பட்டால் போதும், நான் நலம் பெறுவேன் என்று சொன்னார். அன்பு குழந்தைகளை, இந்த புளியம்பட்டிக்கு இன்றைக்கு வந்தோம். ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாரு, உள்ள இருக்காரு. இப்ப அவரை தேடி போறோம். நம்ம இதயத்துல இருக்கிற அந்த காயம், கவலை, கண்ணீர், வருத்தம் எல்லாத்தையும் அவர் துடைத்திரணும். நம்மளை யாராலும் வீழ்த்த முடியாது. அது நோயோ, பேயோ, சாவோ, மரணமோ, வருத்தமோ, வலியோ, துன்பமோ, ஏமாற்றோ, இல்ல வஞ்சகமோ, சூழ்ச்சியோ, சூதோ, எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் வெளிச்சம், ஆண்டவர் மட்டும்தான் வெளிச்சம். இப்ப அவர் நடந்து நெருங்கி வருகிற பொழுது, அன்பு குழந்தைகளே, அதிசயம் செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதிசயம் செய்கிறவர் நமது மத்தியில் நடந்து போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்த கடவுள் அதிசயங்களால் இந்த உலகத்தை நடத்துகிற கடவுள், அதிசயங்களால் நம்மை வழி நடத்துகிற கடவுள். நாம் இன்று இருக்கிறோம் என்றால் அது அதிசயம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது அதிசயம். விஞ்ஞானம் சொல்லுகிறது உலகம் எப்போதோ உடைந்திருக்க வேண்டும், ஆனா ஆண்டவர் விட மாட்டார். இத கொரோனா வந்தது, எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் காத்து இந்த பூமியை வழி நடத்துகிறார். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இப்போது அதிசயம் செய்ய இருக்கிறார். உங்களுக்கு என்ன அதிசயம் வேணும்? ஆண்டவர் சொல்லுங்க, இயேசுவே இந்த அதிசயத்தை எனக்கு செய்து தாரும், இந்த அற்புதத்தை எனக்கு செய்து தாரும். உண்மையே இருக்க பிடித்திருக்கிறேன். செங்கடலை பிளந்தவரே, 400 ஆண்டுகள் அடிமையாய் கிடந்தவர்களை வெளியே கொண்டு வந்தவரே, 38 வருடம் படுத்தே கிடந்தவனை எழுப்பி விட்டவரே, ஆண்டவரே எனக்கும் செய்யும் ஐயா. நானும் உன் பிள்ளையாய் நிற்கிறேன். இந்த புளியம்பட்டி திருத்தலத்திலே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதாக என்று நாம் பாடி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது ஆண்டவர் மத்தியில் நடந்து போவார். நீங்க தொடரணும்னு இல்லை, அவரை உருக்கமாக பார்த்து அவர் நடந்து போகிற பாதையிலே அதிசயம் செய்கிறவர் என் மத்தியில் வந்திருக்கிறார் என்று ஜெபிப்போம். ரொம்ப முக்கியம். இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் நமது இதயத்திலும் இருக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமல் வாழ்கிறார். அதிசயம் செய்கிற ஆண்டவர் கடந்து போகிறார். நம் அனைவருக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்மை கடந்து போகிறார். 12 ஆண்டுகள் துன்பப்பட்ட அந்த பெண்மணி கடந்து போன பொழுது நலம் பெற்றார். கண் தெரியாத பார்த்திமேயு ஆண்டவர் கடந்து போகிற பொழுது, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரின் அருகில் வந்து நலமும் அருளும் பெற்றார். நாமும் பெறுகிறோம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். மற்றவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. ஆண்டவரை தொட்டவங்க உட்கார்ந்துக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதோ இந்த நற்கருணை நாதர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர் என்றால், இதோ காணாமல் போன ஆட்டை தேடி போகிறார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு விட்டு அந்த ஒரு ஆடு, காணாமல் போன ஆடு, கண்ணீரோடு நிற்கின்ற ஆடு, கவலையோடு நிற்கின்ற ஆடு நாம் தானே. நம்மை தேடி வந்து விட்டார். இதோ பெரிய கூட்டம். அந்த சக்கேயுவினுடைய உள்ளம் வலித்து கொண்டே இருந்தது. இயேசுவே 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 என்று அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவனைத்தான் அழைத்தார். இதோ அங்கே இந்த சக்கேயுவை போல மத்தேயு சுங்கச்சாவடியிலே அமர்ந்து, இயேசுவே என்னை வந்து பார்க்க மாட்டீரா? இந்த நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீரா? இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீரா என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். மத்தேயுவை ஆண்டவர் தேடி போனார். அன்பு குழந்தைகளை, நம்மை தேடி வருகிற தெய்வம், நம்முடைய வீட்டிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வீட்டிற்கு நம்மை தேடி வருகிற தெய்வம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அழுது புலம்பிய பொழுது உன் கண்ணீரை கண்டேன், உன் அழுகுரலை கேட்டேன் என்று சொன்னார். நம் கண்ணீரை காண்கின்ற தெய்வம், நம்முடைய அழுகுரலை கேட்கின்ற தெய்வம் சொன்னார், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஏதோ இறங்கி வந்து விட்டார் நமக்குள்ளே. எனவே அந்த அதிசயம் நடக்கட்டும், அந்த ஆச்சரியம் நடக்கட்டும். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆடையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன்
ஆணையாய் அடக்கினார் அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வாழ்கிறார். இந்த ஆண்டவர் வெறுமையாய் கிடக்கிற உள்ளங்களை வளமையுறச் செய்கிறவர். நீங்கள் தொட்டிருக்கிற இந்த ஆண்டவர் உங்கள் இதயத்தில் நற்கருணை வடிவத்திலே வந்து சிம்மாசனம் இட்டிருக்கிற இந்த இயேசு ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருடைய பசியை ஆற்றினார். மீதமான துண்டுகளை 12 கூடைகள் நிரம்ப எடுத்தார்கள். அன்பு குழந்தைகளே, உங்கள் வீட்டிலே இல்லை என்று சொல்லாதீர்கள். இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். என்ன இருக்கிறதோ ஆண்டவரின் பாதத்தில் வைத்து தினமும் ஜெபியுங்கள். அந்த ஏழை சிறுவன், அந்த அறியா சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்தது போல சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு தொழில் செய்ய தெரியவில்லை, எனக்கு இங்கிலீஷ் ஆங்கில அறிவில்லை, வெளிநாடு போக வழி இல்லை, பணம் இல்லை, நான் செல்லும் இடத்தில் வேலைக்கான வாய்ப்பில்லை. ஆனால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய தெய்வீகம் என்னை நிரப்பினால் போதும். என் வீட்டிலே இதோ இடமில்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னும் போதிய அளவிற்கு என் உடலிலே பலம் இல்லை. ஆனால் ஆண்டவரே, என் தகப்பனை உம் பாதத்தில் வைக்கிறேன். என் வயிற்றில் கரு தங்காது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உம் பாதத்தில் வைக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் அவசியம் செய்கிறவர் 5 அப்பத்தை விரையும் கொண்டு இதோ செய்த அதே அதிசயம், பெருகிற அதிசயம், வளைகிற அதிசயம். அந்நாளுக்கு இல்லை. அவள் வந்து அழுது ஜெபித்தாள் ஆண்டவற்றை, இயேசுவே, என் தகப்பனே, என் கடவுளே, உள்ளத்தில் இருந்த கசப்பெல்லாம் கொட்டி தீர்த்தாள். அவளுக்கு சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சாமுவேலை அந்த அன்னாளோ கொண்டு வந்து ஆலயத்திலே விட்டாள். மீண்டும் அவளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தது. அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் வளமை தருகின்ற கடவுள், செழுமை தருகின்ற கடவுள். எனவே இவர் அந்த வளமையை, அந்த செழுமையை, அந்த அதிசயத்தை இந்த நாளில் செய்வார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம், ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வாழ்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. 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 அன்பு குழந்தைகளே, இந்த இதயம் முக்கியம். இந்த இதயம் ரொம்ப முக்கியம். இந்த புத்தி முக்கியம்தான். ஆனா இந்த புத்தியை விட எது ரொம்ப முக்கியம்? இதயம் முக்கியம். இதோ நம்முடைய புத்தி பல கவலைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனா உள்ளத்தில் நம்பிக்கை ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஆண்டவரை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன். என் இயேசுவே, என் நம்பிக்கை என் கவலையை விட பெரிது, என் பிரச்சனைகளை விட என் ஆண்டவர் பெரிது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என் எதிரியை விட என் கடவுள் பெரிது. அப்படியே முழந்தால் படிக்கிட்டுக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் எல்லாரும் முழந்தால் படிக்கிட்டுக்கோங்க. இதோ இந்த ஆண்டவர் பெரியவர், இந்த உலகத்தை படைத்தவர். ஆகவே உலகத்தை படைத்த இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். எல்லா தீமைகள், எல்லா கவலைகள், எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் விட பெரியவர். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா அந்த 12 வருஷம் அந்த அம்மா பிரச்சனை தான்,
ஆனா கடைசியா நம்பினா பாருங்க, இந்த ஆண்டவரை தொட்டால் போதும்னு. அதான் பாயிண்ட். புரிஞ்சுங்களா? 12 வருஷம் உங்க கவலை பெருசாவே இருக்கட்டும், நீளமாவே இருக்கட்டும், அதை விட இவர் பெரியவர். இப்போது மாண்பியர் பாடுவோம். மாண்பியர் பாடி அருள் பெறுகிற பொழுது, அன்பு குழந்தைகளே, அப்படியே உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவசமா இருக்கணும். ஏன்னா இயேசு இப்போது எங்கே இருக்கிறார்? இந்த நற்கருணையில் இருக்கிறார். இந்த நற்கருணையில் இருக்கிற இயேசு எங்கேயும் இருக்கிறார். பூசையில நற்கருணை வாங்குனீங்களா? இங்க வந்துட்டாருலாம். வீட்டுக்கு நாங்க இந்த பாத்திரத்தை தர முடியாது, ஆனா வீட்டுக்கு இயேசு உங்கள் இதயத்துக்குள் வருவார். எனவே வீட்டுக்கு போன பிறகு ஒருவேளை வாய், புத்தி, உடம்பு கவலை வந்ததுன்னா கண்ணை மூடணும். இப்ப தொட்டிங்கல்ல, இப்ப இயேசுவை தொட்டிங்கல்ல, இந்த உணர்வை வீட்லயும் கொண்டு வரணும். வர முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதான் அதிசயம். ஆண்டவர் உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறாரு. அங்க போய் ஆண்டவனேன்னு இப்படி கையை காட்டக்கூடாது. ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம்னா வீட்டுக்கு போன பிறகு என்ன செய்யணும்? இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார், நீர் பேசும், நீர் செய்யும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்கள் அடுத்து வந்து சாட்சி அனுப்பிங்க. எனவே இப்போது மாண்பியர் பாடுவோம். உயரை எடுத்து காட்டுகிற பொழுது அந்த அப்பத்திலிருந்து, அந்த ஆண்டவரிலிருந்து அப்படியே வரும் ஒரு வெளிச்சம். அது வந்து இங்க பாயணும். ஏன்னா இங்க யார் இருக்கா? அதே இயேசு இருக்கிறார். அந்த அதிசயம் நடந்து நீங்க வீட்டுக்கு எழுந்து போக வேண்டும். அந்த நிமிடத்திற்காக இப்போது நாம் பாடி ஜெபிப்போம். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய முறைகள் புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தீர்த்தம் தெளிக்கப்படும். இறுதி பாடல் பாடப்படுகிறது.